மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று தங்க பல்லக்கில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் புறப்பாடு நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். இந்த நாட்களுமே விழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய மதுரையிலே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு என்றால் அது சித்திரை திருவிழா தான். 10 நாட்களுக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவின் போது பார்த்தோமேனால் அனைத்து பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்களும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்ய வருவது வழக்கம். அதன் அடிப்படையில் கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளையிலே விசேஷ வாகனங்களிலே அம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுக்கு வீடுகளுக்கே செல்லும் வண்ணம் நேரடியாகவும் சிறப்பு செய்தியாகவும் ஒளிபரப்பி வரக்கூடிய வேளையிலே 4ஆம் நாள் திருவிழாவான இன்று அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அம்மன் சன்னதி வாயிலாக சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையருடன் அன்னை மீனாட்சி தங்கப்பள்ளக்கிலும் எழுந்தருளி தெற்குவாசல் வழியாக சென்று பாகற்காய் மண்டபப்படியிலே எழுந்தருளி வருகின்றனர். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் திருவிழாவாக அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த பகுதி மக்களுக்கு எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய வேளையிலே இன்று மாலை வரை அங்கேயே இருந்து மாலை 6 மணிக்கு அளவில் பார்த்தோமேயானால் மின்னொளி அலங்காரத்தில் தயார் செய்யப்பட்ட தங்க பல்லக்கில் லட்சோப லட்சம் மக்கள் சூழ்ந்திருக்க மீண்டும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலை வந்தடைவர். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவின் நிகழ்வுகளை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் எழுந்தருளி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.